இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பச்சை குத்துனதை தானே அழிப்பீங்க. மனசுக்குள்ள இருக்கிற சிவாவை எப்படி அழிப்பீங்க? அதை யாராலையும் அழிக்கவே முடியாது. அப்படி அழிக்கணும்னா என்ன கொன்னா மட்டும்தான் அழிக்க முடியும். அதுக்கு நீங்க என் உயிரை எடுக்கணும். தேவைப்பட்டு அதையும் எடுத்துக்கோங்க. என் உயிரிலையும் கலந்ததுதான் என் சிவா மாமா. இப்ப தெரியுதா நீங்க பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு உங்களுக்கு தெரியுதா? சிவா மலேசியாலேயே ஜனனிய காதலிக்கிறாருன்னு தெரிஞ்சதும் நீங்க ரம்யா மனச மாத்தி இருக்கணும். ஒரு அம்மாவா நீங்க செய்ய வேண்டியதை செய்யாமையே விட்டுட்டீங்க. நீ பேசாத, முதல்ல நீ வெளியே போ. திரும்ப திரும்ப தப்பு பண்ணி அந்த பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணிடாதீங்க. இப்படியே போனா என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியுமா? அவ அப்படியே பைத்தியம் ஆயிடுவா. அதான் உங்களோட ஆசையா? அதுக்குதான் இவ்ளோ முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களா? அம்மானா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. நடக்காதது நடக்காதுன்னு சொல்ல தெரியணும். கொஞ்சமாவது புரியுற மாதிரி சொல்லி கொடுக்கணும். தப்பு தப்பா சொல்லி கொடுத்து இப்ப அந்த பொண்ணோட வாழ்க்கை எங்க வந்து நிக்குது பாருங்க. இனிமேலாச்சும் மாறுங்க. மனசுல ஆசைய வளர்த்துக்காதுன்னு சொன்னா போக போக சரியா போயிடும்னு சொல்லிட்டாங்க. அதனாலதான் என் நெஞ்சில சிவான்னு பச்சை குத்திக்கிட்டேன். சிவா மாமாவுக்கு முத பொண்டாட்டி நான் தான் கடைசி வரைக்கும் பொண்டாட்டியாவே இருப்பேன். இதுதான் உண்மை. பச்சை குத்துனதை தானே அழிப்பீங்க. மனசுக்குள்ள இருக்கிற சிவாவை எப்படி அழிப்பீங்க? அதை யாராலையும் அழிக்கவே முடியாது. அப்படி அழிக்கணும்னா என்ன கொன்னா மட்டும்தான் அழிக்க முடியும். என் நெஞ்சில சிவான்னு டேட்டு குத்துனதை அழிச்சிட்டீங்க. என் ஆழ் மனசுக்குள்ள இருக்கிற சிவாவை எப்படி அழிப்பீங்க? அது என்ன கொன்னா மட்டும்தான் நடக்கும். சிவா என் உயிரோட கலந்தவரு. அது மட்டும் இல்ல, சின்ன வயசுல அப்பப்ப சிவா மாமாவுக்கு லிப் கிஸ் கொடுப்பேன். ஏய் நில்லு. இது பாரு, சின்ன வயசுல என்ன வேணா நடந்திருக்கலாம். அத பத்தி எனக்கு கவலை இல்ல. எனக்கு தாலி கட்டினதுக்கு அப்புறம் சிவா எனக்கு மட்டும்தான். என்னாச்சு உனக்கு? சின்ன வயசுல என்ன நடந்துச்சு? தெரியாத மாதிரி நடிக்காத. எல்லாத்துக்கும் நீதான் காரணம். ஏய், மென்டல் மாதிரி பேசாம முதல்ல எனக்கு வழிய விடு. நான் மென்டலா? நீ மென்டலா? சிவா சிவான்னு மென்டல் மாதிரி கத்திட்டு இருப்பாளாம். எனக்கு தாலி கட்டினதுக்கு அப்புறமா உன் நெஞ்சில பச்சை குத்தி இருக்கியே, நீ தாண்டி மென்டல். பச்சை குத்துனதுதான். டேட்டு எழுத்துக்கு மேல பூ மாதிரி டேட்டு போட்டு மறைச்சா எல்லாம் சரியா போச்சா? இப்போ சிவானா இருக்கு, ஒரு ஃப்ளவர் தானே இருக்கு. ஆமா, அந்த ஃப்ளவர்க்குள்ள என்ன இருக்கு? அந்த ஃப்ளவர்க்குள்ள என்ன இருக்கும்? ஒண்ணும் இருக்காது. அது எப்படி இருக்காது? சிவா மேலதான் ஃப்ளவர் போட்டிருக்கீங்க. அப்போ ஃப்ளவர்க்குள்ள சிவா இருக்காரு. என் மாமாவை நான் உள்ள வச்சிருக்கேன். அது மேல நீங்க எல்லாரும் சேர்ந்து டாட்டு பூ போட்டிருக்கீங்க. தேவையில்லாம அளவுக்கு மீறி ஆசைப்படுற. சிவா அங்க இல்ல, என்கிட்ட மட்டும் தான் இருக்காரு. என் மனசுக்குள்ளதான் இருக்காரு. அப்படியா? சரி, அப்ப காட்டு. உன் மனசுல எங்க சிவா இருக்காருன்னு காட்டு. அது எப்படி காட்ட முடியும்? அதெல்லாம் காட்ட முடியாது. ஆனா என்னால காட்ட முடியும். ஃப்ளவர் காட்ட முடியும். அந்த ஃப்ளவர்க்குள்ள சிவா இருக்காருங்கறத நீ புரிஞ்சுக்க முடியும். சோ சிவா உனக்கு சொந்தம் இல்ல, எனக்கு தான் சொந்தம். என் மாமாவை நான் உள்ள வச்சிருக்கேன். அது மேல நீங்க எல்லாம் சேர்ந்து டாட்டு பூ போட்டிருக்கீங்க.
சிவா உன் நெஞ்சில இருக்காரா? ஃப்ளவருக்குள்ள இருக்காரா? அப்போ ஃப்ளவரே இல்லாம பண்ணிட்டா என்ன பண்ணுவ? என்னடி பண்ணுவ? இப்போ நான் என்ன பண்றேன்னு பாரு. ரம்யா, வெளிய வா. கதவை ஓபன் பண்ணு. ரம்யா, ஓபன். ரம்யா ரம்யா ரம்யா, ஐயோ, கதவை மூடு ரம்யா. ஜனனி, ஜனனி, என்ன பண்ணி வச்சிருக்க? எதுக்கு கெமிக்கல் எடுத்துட்டு வந்திருக்க? என்ன சித்தி இதெல்லாம்? பயங்கரமா எரியுது. பாத்து தள்ளி போ. ஐயோ, என்னாச்சு? என்னவா, நீ மட்டும் கதவை மூடாம இருந்திருந்தா உன் மூஞ்சில கெமிக்கலை ஊத்திருப்பா. மிஸ் ஆயிட்டாளே. ஜனனி, முதல்ல எந்திரி. எந்திரி. எந்திரி எந்திரி ஜனனி, எந்திரி. பாத்து வா. பாத்து பாத்து. காலை அங்க வைக்காத. பாத்து வா. பாத்து இறங்கு. மெதுவா பாத்து. உட்காரு உட்காரு. சித்தி பாத்துக்கோங்க. ஆ. ரொம்ப எரியுதா? அம்மா, ஜனனி, காலை காட்டு. காலை காட்டு. இரு. நல்ல வேலை, கெமிக்கல் பவரா இல்ல, இல்லனா கால் என்ன ஆயிருக்கும். சரியாயிடும். என்ன வேலை பாத்துக்க? நான் மட்டும் கதவை மூடலன்னா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்?